ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதியானாய் நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மூச்சை அடக்கி கொண்டு நிற்கும் சாதனா செவியை எட்டும் அந்த குரல் அது கௌரி சங்கரின் குரல். அவளுக்கு அதிர்ச்சி ஏதும் இல்லை என்றாலும் இவனை நம்பி இருப்போமே என்று தன்னையே நொந்து கொண்டாள். அறைக்குள் வந்தவனை ஒரு இருக்கையில் அமர்த்தும் அந்த பெண்மணிக்கு ஒரு 50 வயது இருக்கும். ஆனால் அவர் போட்டிருக்கும் மேக்கப் ஒரு 15 வயதை குறைத்து காட்டுகிறது. சார், இங்க கஸ்டமரா நீங்க வருவீங்கன்னு சத்தியமா என்னால நம்பவே முடியல சார். உங்களை பார்த்ததும் நான் முதல்ல பயந்தே போயிட்டேன். இங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு நீங்க ரெய்டு பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். சேச்சா, நான் தான் சொன்னேனே, சின்ன ஒரு மசாஜ் தேவைப்படுது, அதுதான் வந்தேன். ஆனா சார், நீங்க கேட்ட மாதிரி சின்ன பொண்ணு எல்லாம் உங்களுக்கு அனுப்ப முடியாது. உங்ககிட்ட யாரோ பொய்யான தகவலை கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வேலை பாக்குற எல்லா பொண்ணுங்களுமே வயிற்று பசிக்காக தான் இங்க வேலைக்கு வர்றாங்க. அவங்க சாப்பாடுல மண்ணள்ளி போடுற மாதிரி யாரோ உங்களுக்கு தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. அந்த பெண்மணி குரலை மிகவும் இனிமையாக்கி பேசுகிறார். இங்க பாருங்க, நான் தான் சொன்னேனே, ரைடு நடத்த வரல. ரொம்ப அசதியா இருக்கு. நேத்துக்கு ஒரு ரவுடியை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதா இருந்தது. உடம்புக்கு மசாஜ் தேவைப்படுது, அதுக்காக தான் வந்தேன். சார், உங்களை நம்பலாமா? அப்படின்னா இங்க ஏதாவது தப்பு நடக்குதா? ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல சார். சரி, மசாஜ் பண்ண ஏதாவது சின்ன பொண்ணா பார்த்து அனுப்புங்க. சார், நான் தான் சொன்னேனே, ஆம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க தான் மசாஜ் பண்ணுவாங்க, பொண்ணுங்களுக்கு இல்ல பொம்பளைங்களுக்கு தான் பொண்ணுங்க மசாஜ் பண்ணுவாங்க. என்ன மேடம் இது? ஆம்பளைங்க மசாஜ் பண்ணா எப்படி உடம்பு உற்சாகமாகும்? நான் இங்க இப்போ கஸ்டமரா வந்திருக்கேன், பக்கா கஸ்டமர். இங்க என்னென்ன சேவைகள் இருக்கோ அந்த சேவைகள் எல்லாம் எனக்கும் வேணும். ஏதாவது சின்ன பொண்ணா பார்த்து அனுப்புங்க, அது புதுசா இருந்தா ரொம்ப நல்லது. சாரி சார், அப்படியெல்லாம் பொண்ணுங்க யாரும் இங்க கிடையாது. அப்படியா? அப்ப சரி, ஏதாவது பொண்ணுங்களை அனுப்பி வைங்க. சார், உண்மையாவே நீங்க பொண்ணை அனுப்ப சொல்றீங்களா? பொண்ணை இல்ல மேடம், பொண்ணுங்கள. சார், இங்க ஒரு ஆம்பளைக்கு ஒரு பையனை தான் சார் அனுப்புவோம். நீங்க பொண்ணை கேக்குறீங்க. அப்படி உங்களுக்கு வேண்டி அனுப்புனா கூட ஒரு பொண்ணதான் சார் அனுப்ப முடியும். ஏன் மேடம் போய் சொல்றீங்க? நேத்து கூட என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு 3 பொண்ணுங்களா ஒன்னா அனுப்பி 50,000 பில் போட்டீங்களாமே. மசாஜ் மட்டும் இல்ல, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவனே என்கிட்ட சொன்னான். அது வந்து சார், அனுப்புங்க மேடம், ஆனா எனக்கும் 50,000 பில் போடாதீங்க. அந்த அளவு வருமானம் எல்லாம் எனக்கு கிடையாது. ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க. சில விஷயங்களை கண்டும் காணாம இருக்கணும்ல. ஓகே சார், இப்ப நான் உங்களை நம்புறேன். அந்த பெண்மணி உற்சாகத்தோடு அறையிலிருந்து வெளியே சென்றார். பின்னாலேயே 3 இளம் பெண்கள் டவலை மட்டும் உடுத்தி கொண்டு உள்ளே வந்தனர். கௌரி சங்கர் இப்போதும் அந்த இருக்கையில் தான் அமர்ந்திருக்கிறான். அந்த 3 பெண்களும் அவன் அருகில் வந்து ஒட்டி உரசி நிற்க, சார், பெட்ல படுத்தாதான் மசாஜ் பண்ண முடியும், ஒரு பெண் கூற. உங்க யூனிஃபார்மே இதுதானா? குறும்பாக கேட்டான் கௌரி. மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். உங்க சம்பளம் எவ்வளோ? மாசம் 50,000 சார். விருப்பப்பட்டுதான் இந்த தொழில் பண்றீங்களா? ஆமா சார், குடும்பம் ரொம்ப வறுமையில வாடுது. எங்களை நம்பிதான் குடும்பம் இருக்கு. எங்களுக்கு கிடைக்கிற இந்த வருமானத்துலதான் வீட்டு செலவு, பிள்ளைங்க படிப்பு எல்லாம் பாத்துக்கணும் சார். அப்படியா? ஆனா விருப்பம் இல்லாத பெண்களை கூட வலுக்கட்டாயமா இங்க இழுத்துட்டு வந்து பெரிய பெரிய விஐபிகளுக்கு விருந்து படைக்கிறதா வெளியே பேசிக்கிறாங்களே, சரியா? சார், அத பத்தியெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். நாங்க விருப்பப்பட்டுதான் இந்த வேலைக்கு வரோம். எங்களுக்கு வேற கஸ்டமர்ஸ் வெயிட் பண்றாங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் தான் ஒதுக்கி இருக்காங்க. பேசிட்டே இருந்தா நேரம் போயிடும் சார். கொஞ்சியபடியே பேசிய அந்த பெண் அவன் சட்டை பட்டன் மீது கை வைக்க, நான் பேசி முடியலையே, அதுக்குள்ள பட்டன்ல கை வச்சா எப்படி? கையை எடு, அவன் சிறிது கோபமாகவே கூற அந்த பெண் கையை இழுத்து கொண்டாள். அதுவரை திரைமறைவில் நின்று தன்னையே திட்டி தீர்த்து கொண்டிருந்த சாதனா செவிகளை கூர்ப்பித்து என்ன நடக்கிறது என்று கவனித்தாள். சார், அதுதான் வந்துட்டீங்களே, அப்புறம் பேசியதுக்காக டைமை வேஸ்ட் பண்ணணும். சட்டு புட்டுன்னு வேலையை ஆரம்பிச்சிடலாமே. மற்றொரு பெண் அவன் சட்டை பட்டன் இடைவெளியில் விரல்களை நுழைக்க அந்த கையை தட்டி எறிந்தவன், விருப்பப்பட்டு இந்த தொழிலை செய்யற உங்களை எதுவும் பண்ண முடியாது, எதுவும் சொல்லவும் முடியாது. அதுக்கு நீங்க 1000 காரணங்களையும் காட்டுவீங்க. ஆனா நான் இப்ப இங்க தேடி வந்தது ஒரு அப்பாவி பொண்ண காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்தி ஒரு நாய் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிட்டதா எனக்கு புகார் வந்திருக்கு.
அந்த பொண்ணை எங்க அடைச்சு வச்சிருக்கீங்க? அந்த 3 பெண்களும் திகைத்து போய் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சார், நீங்க கஸ்டமரா வரலையா? போலீஸா தான் வந்திருக்கீங்களா? எஸ், நான் எப்பவுமே போலீஸ் தான். வேற வேஷத்துல வந்தாலும் நான் போலீஸ் தான். வேற எதுக்காக வந்தேன்னு நினைச்சீங்க? அவனது அந்த வார்த்தைகள் சாதனாவின் செவியில் தேனாக வந்து பாய்ந்தது. உண்மையிலேயே அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அந்த திரை வழியாக லேசாக தெரியும் அவன் முகத்தை ரசித்தாள். அந்த பொண்ணுங்க, உண்மையை சொன்னா உங்களுக்கு நல்லது. இல்ல எல்லாரையும் அப்படியே இழுத்துட்டு போய் ஜெயில தள்ளிடுவேன். சார், ஒரு விஐபிக்காக அந்த பொண்ணை 15ஆம் நம்பர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க சார். எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க சார், பிளீஸ். செல்லை எடுத்து காவலர்களை அழைத்தவன், உள்ள வந்து உங்க வேலையை ஆரம்பிங்க என்றான். தானும் சிக்கிக் கொள்வோமோ என்று பயந்த சாதனா என்ன செய்வது என்று அறியாது விழித்தாள். அப்போதுதான் அந்த அறை ஜன்னல் திறந்திருப்பதை கண்டாள். திரைமறைவில் நிற்கும் அவளை கௌரி சங்கர் பார்க்கவில்லை. கௌரி சங்கர் மட்டுமல்ல, அங்கிருந்த ஒருவரும் பார்க்கவில்லை. கம்பிகள் இல்லாத அந்த ஜன்னல் வழியாக வெளியே குதித்தவள் காவலர்கள் உள்ளே நுழையும் போது பின்கேட் வழியாக வெளியே ஓடினாள். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். கார் அகிலா வீட்டை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்க அந்த ஏசியிலும் சாதனாவுக்கு குப்பென்று வேர்க்கிறது. அவள் மட்டும் அந்த ஜன்னல் வழியாக தப்பிக்காமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? தவறான பெண்களோடு தானும் சேர்க்கப்பட்டிருப்போம். தவறு செய்யவில்லை என்று கௌரி சங்கரை அவளால் எப்படி நம்ப வைக்க முடியும்? அதை நினைத்த போது அவள் வயிற்றில் புலி கரைத்தது. இப்படித்தானே சில சூழ்நிலைகளில் சிக்கி பல பேர் பெயர் தாறுமாறாகிறது. அப்படிதான் அன்று கௌரி சங்கர் தன் பார்வையில் தவறாக தெரிந்தானோ? அந்த பெண்மணி பேசுவதிலிருந்து கௌரி சங்கர் இன்றுதான் முதன்முறை மசாஜ் என்று சொல்லி அங்கு செல்கிறான். பிறகு எப்படி குணா அவனை பற்றி தவறாக கூறுவான்? அட நீ வேற, நல்லவன்னு நினைச்ச குணாதான் அடிக்கடி அங்க போய் வரான்னு கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டியே. அவனுடைய குணத்தை தான் கௌரி சங்கருடைய குணமா அவன் சொல்லி இருக்கான். அது கூடவா உனக்கு புரியல? அவள் மனம் அவளிடம் கேட்க, ஏனோ இப்போது சாதனாவின் மனம் ஆனந்தத்தில் நீராடுகிறது. ஏன் இந்த ஆனந்தம்? கௌரி சங்கர் நல்லவன் என்று அறிந்ததாலா, இல்லை அந்த நல்லவன் தன்னை நேசிப்பதாக கூறியதை நினைத்ததாலா? அவளுக்கு தெரியவில்லை. அகிலா வீட்டை அடைந்து விட்டாள் சாதனா. அவளை கண்டதும் ஆற தழுவி கொண்ட அகிலா, வா என்னுடைய ரூம்ல உட்கார்ந்து பேசலாம் என்று கூறி அவளை தன் அறைக்கு அழைத்து வந்தாள். சாதனாவின் முகம் அழகாக இருப்பதையும் அதில் மகிழ்ச்சி பூத்து குலுங்குவதையும் கண்டவள், ஏய் என்னடி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய அழக பார்க்கும்போது எனக்கே உன் மேல ஆசை வருது போ. என்ன விசேஷம்? அந்த கௌரி சங்கர் உன்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டானா? சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அவன்கிட்ட இருந்து கிளம்பிடுவியா? அவள் அப்படி கேட்க, ஆமா சிக்கிக்கிட்டாருதான் என்றாள். என்ன சிக்கிக்கிட்டாரா? என்னடி மரியாதையெல்லாம் ரொம்ப தூக்கலா இருக்கு. மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுத்துதானே ஆகணும். என்னடி பேச்செல்லாம் ஒரு மாதிரி போகுது? நடந்ததை சாதனா கூற அகிலாவின் முகம் சட்டென்று மாறிவிட்டது. ஏய், இந்த ஒரு விஷயத்த வச்சா அவன் நல்லவன்னு நீ நினைக்கிற? உன்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டது அவன்தான். அவன் சரியான பொறுக்கிடி. அவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? நீ அவனை நம்பாத. ஒருவேளை கிடைச்ச புகாருக்காக அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அப்படி ஒரு நாடகம் அவன் ஆடி இருக்கலாம். அவன் சின்சியரான போலீஸ் ஆபீசர்னு தானே எல்லாரும் சொல்றாங்க. அதனால சின்சியரா அவனுடைய வேலையை பார்த்திருக்கலாம். அப்படிங்கிற? ஆமடி, அவன் நல்லவனே கிடையாது. நல்லவனா இருந்தா என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உன்கிட்ட இப்படி அத்துமீறி நடந்துப்பானா? நம்பி ஏமாந்துடாதடி. உன்னுடைய மனசை நீ மாத்திக்காத. அவங்கிட்ட இருந்து தள்ளியே இரு. அதுதான் உனக்கு நல்லது. அகிலா கூறுவதுதான் சரியோ என்று நினைத்து அவள் மனம் குழம்ப ஆரம்பித்து விட்டது. அவளை கட்டி தழுவி கொண்ட அகிலா, இங்க பாருடி, நீ எந்த ஒரு ஆம்பளையையும் நம்பி ஏமாந்துடாத. இவனுங்க பாசம் எல்லாம் வெறும் வேஷம். உனக்குதான் உன்னுடைய உயிர் தோழி நான் இருக்கேனே. அந்த கௌரி சங்கர் கிட்ட இருக்கிற ஃபைல் தான் உன்னுடைய லட்சியம். அது மட்டும்தான் உன்னுடைய லட்சியம். அது கைக்கு வந்ததும் அவனை விட்டுட்டு வந்துடு. புரியுதா? நீ சொல்றது சரிதான். என்கிட்ட அத்துமீறி நடந்துகிட்ட அவர் எப்படி நல்லவரா இருக்க முடியும்? இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. அவளை இன்னும் மாற தழுவி கொண்டவள், சாதனா நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கடி. உன்னை அப்படி கடிச்சு சாப்பிடணும் போல இருக்கு என்று கோரியதோடு நிற்காமல் அவள் கன்னத்தை இதமாக வருடினாள் அகிலா. நேற்று கௌரி சங்கர் அவள் கன்னத்தை வருடியது நினைவு வர தட்டென்று அவள் கரத்தை தட்டி விட்டவள், ஏய் என்னடி இது புதுசா கன்னத்தை எல்லாம் தடவிட்டு? உன் கண்ணம் கூட பளபளன்னு அப்படியே மின்னுதுடி. பொண்ணு எனக்கே உன் மேல ஆசை வருது. பாத்துடி, அந்த கௌரி சங்கர் கிட்ட இருந்து தள்ளியே இரு. சரிடி, நான் கிளம்புறேன். எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. எங்கடி போற?
வந்தா ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேசுவியே. ஆமடி, ஆனா இன்னைக்கு வேற ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கா? இப்பவா கோயிலுக்கு போவாங்க? போறதா இருந்தா காலையில போகணும், இல்ல சாயந்தரம் போகணும். ஏன் மத்த நேரங்கள்ல போனா சாமி இருக்க மாட்டாரா? அப்படி இல்ல, நான் சொன்னேன் அவ்வளவுதான். சரிடி, நான் இன்னொரு நாள் வரேன். ஏய், இப்படியே நாளை கடத்திட்டு போகாத. சீக்கிரமா அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. சரி. அகிலாவிடம் விடைபெற்று கிளம்பி விட்டாள் சாதனா. அவள் மனம் இப்போது இரண்டாக பிரிந்து கௌரிக்காகவும் அகிலாவுக்காகவும் வாதாடியது. கோயிலுக்கு செல்வதாக கூறி அகிலா வீட்டிலிருந்து கிளம்பிவிட்ட சாதனா கோயிலுக்கு செல்லாமல் நேராக அவளது வீட்டை நோக்கிதான் பாய்கிறாள். வரும் வழியில் குணா அவனது பைக்கில் மின்னலாக பாய்ந்து செல்வதை கண்டவள் தன்னை போன்று அவனும் கௌரி சங்கரிடம் சிக்காமல் தப்பிவிட்டானா, இல்லை கௌரி சங்கர் இவனை பின்தொடர்கிறானா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். காரை முன்னோக்கி செலுத்த அனுப்பிரியா மசாஜ் சென்டர் வந்தது. பெரிய ஒரு வேனில் அனைவரையும் காவலர்கள் ஏற்றுகிறார்கள். சாதனாவின் காரை கண்டதும் முகமலர்ந்த கௌரி சங்கர் அவளது காருக்கு கை காண்பித்தான். காரை மெல்ல சாலையோரம் கொண்டு வந்து நிறுத்தியவள் காரின் கண்ணாடியை கீழே இறக்க அதை பிடித்தபடியே எங்கெங்க போயிட்டு வர என்றான். தன்னிடம் பேச வேண்டும் என்பதற்காகவே காரை நிறுத்தி பேசுகிறானா என்ன? அவன் விழிகளில் கசியும் காதல் அவளை ஏதோ செய்கிறது. அகில வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவன் முகம் சட்டென்று மாறியது. இப்ப எங்க போற? வீட்டுக்கு தானே? இல்ல, எங்க வீட்டுக்கு போறேன். ஓகே. அவள் காரில் இருந்து கரத்தை எடுத்தபடி அவன் கூற அவள் கார் முன்னோக்கி நகர்ந்தது. பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.